இந்த காணொளியில் உங்களுக்கு கொழும்பில் இருக்கும் ஒரு அற்புதமான இடத்தை காட்டப் போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது மாளிகாவத்தை, அதாவது பஞ்சகாவத்திலிருந்து வரும்பொழுது ரூபி தியேட்டர் தாண்டி வருகிற சந்தி, அதாவது ஜமீயத்துல் உலமா சபை பில்டிங் இருக்கும் அந்த சந்தியில் இருக்கும் கஞ்சி கடை பாருங்கள். நான் அநேகமாக இந்த மாளிகாவத்தை பக்கம் போனால் இந்த கஞ்சி கடைக்கு போய் முக்கியமாக கஞ்சி குடிப்பது வழக்கம். அவருடைய வித்தியாசமான வெரைட்டி வகை கஞ்சிகளை வைத்திருப்பார். ரொம்ப அன்புக்குரிய நண்பர். அந்த நண்பரோடு பேசுகிற பொழுது சொன்னார், நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் இப்படி ஒரு அற்புதமான குளிக்கிற ஒரு இடம் இருக்குது, ரன் பொக்குனை என்ற ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்தை நீங்கள் காட்டுங்க என்று சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் போனோம், பார்க்குறதுக்கு போனோம். இதுதான் அந்த போகிற வழி. ஜமீயத்துல் உலமா பில்டிங்கு பின்னாடி இருக்கிறது. இந்த ரன் பொக்குனை ஒரு போர்டு போட்டிருக்கும் பாருங்கள். போர்டை காட்டுறேன் நான் பாருங்கள். இதோ ரன் போக்குனங்கிறது தான் இந்த போர்டு. இதுக்கு உள்ளால் போகலாம். இதில் மெக்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. வேல்டிங், அதே போல் டிங்கரிங், 3-wheel பார்க்கிங், இப்படி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. அந்த ஒர்க் ஷாப்புக்கு உள்ளால் போகிற நேரம் தான் இந்த அற்புதமான இடம் இருக்குது பாருங்கள். இப்பொழுது அதன் தலைவர் தான் என்ன அழைத்துக்கிட்டு போகிறார். இப்போ போகிற நேரம் நீங்கள் அடைங்கப்பா, இப்படி ஒரு முடுக்கு மாதிரி இருக்கே, இதுதான் இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு போனால் இதில் பெயர் பலகை இருக்குது. இது 1979ஆம் ஆண்டு அப்போதைய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கிணறு, கொழும்பில் இருக்கிற கிணறு, மாளிகாவத்திலிருந்து கிணறு. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் இப்படியான நீர் மானிகள், அதே போல் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அந்த காலங்களில் இவ்வளவு சேவைகள் இருக்கவில்லை என்கிற காரணத்தால் அப்போ கிணறுகள் இருந்தது. 79ஆம் ஆண்டு அந்த மக்களுக்காக கிணறுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இது இப்பொழுது ஒரு பொது கிணறாக மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த கிணறுல என்ன செய்திருக்கிறார்கள்னா, ஆண்கள் பெண்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து எல்லாருமே குளிப்பதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கிணறு ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த காணொளியில் முக்கியமாக மாளிகாவத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறாங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த முழு விவரத்தையும் இவரிடம் நாங்கள் அந்த தலைவர் இருக்கிறாரு தானே, அவரிடம் கேட்டுருக்கோம். இதை பற்றி சொல்லுங்க. இந்த கிணறு 1979 பிரேமதாச அந்த நேரம் வீடமைப்பு திட்ட அமைச்சராக இருந்தால் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். இதை சாதாரண ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு கிணறு தான் இருந்துச்சு. இருக்குல்ல, இதை அவங்க பெருசாங்கிதான் பண்ணா இதை தோண்டி பெருசாகி இந்த மாதிரி அளவுக்கு செஞ்சு கொடுத்தது 1979. அப்போ இந்த பெட்ரோலுக்கு தண்ணி வசதி வாய்ப்புகள் இருக்கே இல்லை ஓட்டுவல். அப்போ அந்த காலம் அந்த 79 தான் அப்போ ஊடு திட்டம் ஆரம்பித்த நேரத்தில் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் தான் செஞ்சார். அப்போ இது இந்த நேரத்தில் சின்ன ஒரு கிணறு ஒன்று தான் இருந்துச்சு, ஒரு நார்மலான ஒரு கிணறு, உள்பாத்து ஒன்று. இது தண்ணி ஊற்று தண்ணி. இப்போ இது நாங்கள் தண்ணி நிறைக்கிற அது இது ஒன்றும் இல்லை, ஊற்று தண்ணி. அப்போ சாதாரணமாக அடிக்க போது அப்போ இந்த பெட்ரோல் கிட்டி கொண்டு வரப்போது தண்ணி வசதி இல்லை போதா. அப்போ அதுக்குனால என்ன செஞ்சார், இதை பெருசாக இந்த மாதிரி வட்டத்துக்கு அடித்து ஆண்களுக்கு இந்த பக்கம் பெண்களுக்கு அந்த பக்கம் நடுவில் தாப்பை போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வசதியில் இப்போ வந்தப்புறம் நாங்கள் பெண்களுக்கு இங்கே குளிக்கிறதுக்கு விடுறே இல்லை. இப்போ ஆண்கள் மட்டும்தான், இல்லாதவங்களுக்கு வசதியானவங்களுக்கு குளிச்சுட்டு போகலாம். ஒரு ஒன்றும் இல்லை, விருப்பமான கணக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அப்படி கொடுத்துட்டு குளிக்கலாம். கணக்கு ஒன்று இல்லை. இது இப்போது மெயின்டைன் பண்ண நாங்கள் 3-wheels அசோசியேஷன் மாளிகாவத்தில் பஸ்நாயிரம் பலாத்தி 20 இடத்துல எழுதுறாங்க சம்பகார சமிதி. அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது, இதை பார்த்து கொண்டு இது எல்லாம் இது பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாம் சரி. நாங்கள் எங்களோட 3-wheel அசோசியேஷன் வரவங்க அவங்களுக்கு விருப்பமான கணக்கு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அது குறிப்பிட்ட அந்த அளவு தான். அது பெருசா இல்லை. காலையில் மாலையில் ராவிக்கு இங்கே 5 மணிலேருந்து 10 மணி வரும் குளிக்க எல்லாம் வசதி இருக்கு. 10 மணிக்கு கேட்ட மூடிடுவோம். இங்கே டொய்லெட் பாத்ரூம் செஞ்சு வச்சிருக்கிறோம் குளிக்க வரவங்களுக்கு. இதெல்லாம் அவங்க அந்த நேரத்தில் 79 கிணறை மட்டும் தான் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் 3-wheel அசோசியேஷன் என்ன செஞ்சோம், 2012 இங்கே டொய்லெட் வசதி வாய்ப்புகளும் செஞ்சு இவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எங்களோட ஆட்டோ சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவசரத்துக்கு ரெஸ்ட் எடுத்து சாப்பாடு அடிச்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாதாரண ஒரு 50-60 பேர் வருவாங்க, குளிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான். இங்கே 15 ஃபீட்ஸ் இருக்கு, 15 அடி இந்த பக்கத்துக்கு, 10 அடி அங்கே இப்படி ஸ்லோப் இந்த மாதிரி இருக்கு. அங்கே 10 அடி, இங்கே 15 அடி. கீழே ஊற்று தண்ணி மழை பெஞ்சா இது கொட்டி நேராக போகும். நாங்கள் பம்ப் பண்ணி வெளியே பண்ணுறது தண்ணி வெளியே இது மழை நேரத்துக்கு வந்தால் பார்க்கலாம், இது நிறைஞ்சு ஓடும். அதுக்குள்ள மீனெல்லாம் இருக்கு, மீனெல்லாம் இருக்கு. மீனெல்லாம் சாப்பாடு
பாருங்க இவ்வளவு அற்புதமான இடம். யாரும் இதை இப்படி ஒரு இடம் இந்த மாளிகாவத்தையில இந்த இடத்துல இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு இடம் இங்க கண்ணாடி பாருங்க, கண்ணாடி குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். இங்க பார்க்கறது கண்ணாடி அதோட இப்படி இருக்கு வால் காத்துக்கு இதுதான் ஜமியத்துல் உலமா சபை பில்டிங். இது இஸ்லாமிக் சென்டர் பள்ளிவாசல். நாம கொஞ்சம் அந்த தண்ணி அள்ளி கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். ஆமா இருக்கும். இந்த தண்ணி வந்து வெளியாதான் அடிக்கும், பச்சை இல்லை, பார்க்கறது பச்சைமா இருக்கும். அப்படி அப்படி கொஞ்சம் வெள்ளையாதான் இருக்கும் தண்ணி, பச்சை இல்லை. ஆனா இது அந்த காலத்துல இருந்து பச்சையா தானே இருந்துச்சு, இல்லாட்டி வெள்ளை கலர் பச்சையா இருந்துச்சு. ஆனா தண்ணி பச்சை இல்லை, பச்சைமா இறங்கினதுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு குளுமையான தண்ணி, நல்ல கூலா இருக்கு. நல்ல இந்த வெயிலுக்குள்ள அவ்வளவு கூலா இருக்கும் தண்ணி. அப்ப நீங்க மழை பெஞ்சா தண்ணி நிரம்ப பம்ப் வெளியில போய் நீங்க இந்த சங்கத்துல தலைவராக. உங்களுடைய பேர்? என் பேர் அப்துல் ஹமீத் தலைவர். நீங்க அதாவது எந்த சங்கம்? அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கோஆபரேட்டிவ் அதான் அவங்க தான் இது இப்போ நிர்வாணம் பண்றது. 30 வருஷம் நாங்க தான் இருக்கோம். 30 வருஷம். இது கிட்டத்தட்ட நீங்க 79ஆம் ஆண்டுல தான் நரசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இது சங்கி மாளிகாவத்திலே இது மாளிகா இருந்தா கொழும்புல இப்படி ஒரு அழகான இடம், அதுவும் இந்த பஞ்சிகாவத்தை ரோட்ல வாழ இப்படி ஒரு இடம் இருக்கான்னு யாரும் எங்கேயுமே கற்பனை பண்ணவும் முடியாது. ஆனா தண்ணி உண்மையிலே அவ்வளவு எனக்கே குளிக்கணும் போல இருக்கு. இந்த சூட்டுக்கு நல்லா ஒண்ணு போறது இல்ல. ஆனா மீன் இருக்கு, மீனை தான் உங்களுக்கு காட்ட முடியல. மீன் இருக்கு, இந்த மீன் இருக்கு, ஆமையும் இருக்கு. ஆமை இருக்கு, மீன் நிறைய இருக்கு. மீன் கொத்தி மீன் கொத்தி வரும் பாருங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு. 2 மரம் இருக்கு, 3 மரத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. இந்த மரத்துக்கு மரம் இருக்கு, மரத்துக்கு 100 வருஷம். அந்த மரத்துல நிழல்ல தான் நினைக்கிறேன் தண்ணி குளுமையா வர்றது. இந்த மரத்துல நிழலுக்கு தான், இந்த மரத்துக்கு தான். ஆனா மரத்தை வெட்டாம அப்படியே வச்சிருக்கீங்க. ஆனா இப்படி ஒரு நல்ல இடம். நீங்க இத பாக்குற ஆட்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உண்மையாவே இப்படி ஒரு இடமுறைக்கு நீங்க வசதி கிடைக்கிற நேரம் வந்து பாருங்க, குளிங்க. இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இதுல உண்மையான இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையில. கொழும்புல இப்படி ஒரு இடம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இது வரைக்கும். பார்த்தா கண்டிப்பா தெரியும். இதுல பாக்குறவங்க அனைவரும் பஞ்சிகாவத் ரோட்டால வந்து மாளிகாவத்தை அப்படின்னு மாளிகாவத்தில தான் இது இருக்குது. உங்களுக்கு பக்கத்துல பஞ்சிகாவத்தால வந்துட்டாக்கா அப்படியே ஜெயந்த வீரசேகரமாவத்து உள்ளால வந்துட்டாக்கா ரூபியோல் பக்கத்துக்குள்ள வந்து சொன்னா போட் போட்டு மற்றது பின்னாடி.
சரி, இப்படி ஒரு நல்ல விஷயத்தை நீங்க செய்றீங்க, உங்களுக்கு நன்றி. அனைவரும் வரட்டும் பார்க்க. கட்டாயமா வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு இதை பார்த்து குடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நீங்க கொஞ்சம் உங்களோட சந்தோஷத்தையும் வைக்கலாம் இங்க. வைக்கிறேன். சரி சரி, நன்றி நன்றி.